அப்துல் ராஷித் திருத்துறைப்பூண்டிலிருந்து கேட்குறாங்க, இஸ்லாத்தில் பெண் அடிமைத்தனம் இல்லை என்று சொல்கிறோம். ஆனால் ஒரு கணவன் இறந்து விட்டால் அவரது மனைவி நல்ல ஆடை நகை அணிவது இல்லை, இது ஏன்? மற்றும் திருமணம் விஷயத்தில் ஒரு பெண்ணின் இடத்தில் அவளது விருப்பத்தை கூட கேட்காமல் பெற்றோர்களே முடிவெடுக்கிறார்களே சில ஊர்களில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முஸ்லீம்கள் செய்கிற பிழைகளுக்காக இஸ்லாத்தை குறை சொல்லக்கூடாது. முதல்ல முஸ்லீம்களிடத்துல நிறைய மார்க்கத்துக்கு முரணான நிறைய செயல்கள் இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னா அந்த முஸ்லீம்களை திருத்திக்கணும், இஸ்லாத்தின்படி நடங்கன்னு உங்களுக்கு அறிவுரை சொல்லணும். பிள்ளைங்களுடைய அனுமதி இல்லாம அல்லது ஒப்புதல் இல்லாம பெற்றவங்க திருமண முடிவு எடுக்கிறாங்கன்னா மார்க்கம் அப்படி சொல்லலை. இஸ்லாமிய மார்க்கத்துல சம்மந்தப்பட்டவங்களுடைய ஒப்புதல் வேணும், சம்மந்தப்பட்டவங்களை பார்த்துருக்கணும், சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நீங்க கட்டணும். இதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஒரு பெண்மணி சொல்லாட்டி வந்து கேட்கறாங்க, எனக்கு இவரை பிடிக்கல, நான் விவாகரத்து பண்ணிடலாமா பண்ணுமாங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல ஒப்புதல் இல்லாம எங்களுடைய பெர்மிஷன் இல்லாம கல்யாணம் முடிச்சா அது கல்யாணம் ஆகாது என்பதை உலகத்துக்கு சொல்லுகிற சட்டத்தை சொல்றதுக்காகத்தான் இந்த கேள்வியை கேட்டேன். நான் அவர் கூட வாழ்ந்துக்கிறேன், என் பெர்மிஷன் இல்லாம என்ன இப்படி கல்யாணம் பண்ண முடியுங்கிறது உலகத்துக்கு தெரியட்டும், இதுக்கு தான் நான் கேட்டேன்னு அந்த அம்மா நபிகளார் இடத்துல சொன்னாங்கன்னு ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ அவங்க ஒப்புதல் இல்லாமல் திருமணம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அப்படி சில முஸ்லீம்களிடத்துல நடைமுறையில் இருக்கும் என்று சொன்னால் அவங்க இஸ்லாத்தை சரிவர கடைபிடிக்கலன்னு சொல்லி அர்த்தம். அவங்களுக்கு எடுத்து சொல்லி அறிவுரை சொல்லி அவங்கள அந்த இஸ்லாமிய கோட்பாடுகளை நோக்கி நகர்த்தி கொண்டு வரணும். இது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு பெரிய அளவில் சிக்கலை உண்டாக்கிடுங்கிற புரிதல் அவங்களுக்கு ஏற்படுத்தும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து கணவன் இறந்து விட்டால் மனைவி வந்து நல்ல ட்ரெஸ்ஸு போடுறதில்லை, நகை அணிந்து கொள்வதில்லை, இது வந்து ஒரு அடிமைத்தனம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இது அடிமைத்தனம் ஒன்றும் இல்லை. இஸ்லாம் ஒரு ரூலை சொல்லுது, சில நன்மைகளுக்காக வேண்டி அந்த ரூலை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கி தருகிறது. என்ன ரூல் சொல்லுது? கல்யாணம் ஆகிடு திருமணம் ஆகி அவங்களுக்கு வந்து கணவன் இறந்துட்டாருன்னா ஒரு 4 மாதம் 10 நாட்கள் அவங்க இத்தா அனுஷ்டிக்கணும்னு சொல்லுகிறது. இந்த இத்தா அனுஷ்டிக்கிற காலம் வந்து அவங்க கருவறையில் எதுவும் இருக்குதா, புள்ள வளருதா இல்லையா, அது அடுத்த திருமணத்தை பெரிய அளவில் பாதிக்கும். வயிற்றுக்குள்ள வந்து குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்க, இடைக்காலத்தில் இத்தா அனுஷ்டிக்காமலே இன்னொருத்தர் திருமணம் பண்ணிட்டா இப்போ அவருடைய குழந்தைக்கு இவர் தந்தைங்கிற ஒரு சூழல்லாம் ஏற்பட்டு விடும். அது பிற்காலத்தில் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வேறு வகையில் சிக்கலை உண்டாக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது. வேறு எத்தனையோ வகையான சிக்கல்களுக்கான முகாந்திரம் அது அமைஞ்சிரும். அப்போ அந்த மாதிரி சிக்கல்லாம் உண்டாகக்கூடாது. ஒருத்தருடைய சுமை இன்னொருத்தர் சுமக்கக்கூடாது. அவருக்கு பிறந்த பிள்ளை அவருக்கு பிறந்த பிள்ளையாகவே அடையாளப்படுத்தப்படணும், அவருடைய வாரிசாகவே அடையாளப்படுத்தப்படணும். அப்போ தான் அவரிடமிருந்து பெற வேண்டிய சொத்துக்கள்லாம் அந்த பிள்ளைக்கு வந்து சேரும்படி பல விஷயங்கள் அதுக்குள்ளே சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால ஒரு 4 மாதம் 10 நாள் நீங்கள் இப்படி மறுமணம் செய்யாமல் இருக்கணும், இப்படி மார்க்கம் சொல்லுகிறது. இந்த மறுமணம் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லும் பொழுது அதுக்கான சில நேரங்களில் அவங்களையும் அறியாமல் அதன்பால் தள்ளப்பட்டக்கூடாதுன்றதுக்காக அதை நடைமுறைப்படுத்துவதற்கு கூடுதல் சில சட்டங்களையும் சேர்த்து சொல்லுகிறேன். என்ன சொல்லுது? அந்த நேரத்தில் ஓப்பனாக போய் திருமண பேச்சுவார்த்தை நடத்துறாதீங்க, திருமணத்தின்பால் உங்களை தூண்டக்கூடிய அலங்காரங்களை நகை நட்டுக்களை போட்டு உங்களை பெரிய அளவில் அலங்கரிச்சிக்காதீங்க. இப்போ ஒரு சட்டத்தை சொல்லி அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சூழலை வாய்ப்புகளை உண்டாக்குவதற்காக சொல்லப்படுகிற துணை சட்டங்களாகத்தான் இதை புரிஞ்சுக்கணுமே தவிர இதை அடிமைப்படுத்துறதுங்கிறது என்ன இருக்குதுங்க? அவங்கள வந்து கொடுமைப்படுத்துறது அப்படியெல்லாம் இதில் ஒன்றும் இல்லையே. அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து செய்வாங்களே. இதனுடைய சட்டம் என்ன நன்மை என்னங்கிறது புரியாத பொழுது வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு மாதிரி விகாரமாக தெரியலாம். ஓ இதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கா, என்ன நோக்கத்தான் செய்யப்பட்டிருக்கா, கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்தோம்னு சொன்னா இது அடிமைத்தனம் ஒன்றும் இல்லை, இது ஒரு அறிவார்ந்த செயல்பாடு தான் என்பதை விளங்கிக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது.